வெல்கம் டு தமிழமிர்தம் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு உளுந்தே இல்லாமல் மைதா மாவு வச்சு பொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. அப்போ மாவை வேக வைக்க போகிறேன்ப்பா. வேக வச்சு தான் இது செய்யணும் முறுக்கு. அதனால் இப்படி ஒரு தட்டில் துணி போட்டு மாவள்ளி வேக வச்சுக்கிடுவோம். நான் ஒரு தவாவில் தண்ணி ஊற்றி இந்த தட்டை வச்சு அவிக்க போகிறேன். நீங்கள் இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்கணுனாலும் அவிச்சுக்கிறலாம். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரை வேக விட்டுருவோம். இப்போ தண்ணி சூடாகிருச்சு. இந்த மாவை எடுத்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வரை வேக வச்சுருவோம். வெந்தால் தான் நல்லா முறுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த மாதிரி துணியை கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாவு மேலே தண்ணி படாமலும் இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். இனி மாவை நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மாவு இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. இந்த கிண்ணத்தில் கொட்டிக்கிட்டு உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், எள்ளு, 2 ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடுவோம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடாகவும் இப்படி நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை அதில் போட்டுருவோம். அது போட்டு நல்ல இந்த சலசலப்பு அடங்கந்தண்டி இருக்கட்டும். நம்ம மைதா மாவை அவிக்கையில் நம்ம அந்த துணியில் ஒட்டின மாவை சேர்த்து பிசையக்கூடாது. துணியில் ஒட்டின மாவை விட்டுறணுப்பா. அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் இதை மட்டும்தான் நம்ம பிணையணும். வச்சுப்பா இப்படியே எடுத்துக்கிடுவோம். நல்லா நல்லா மொறுன்னு இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம அந்த கம்பியில் தட்டி பார்த்தோன்னாலே வெந்தது தெரிஞ்சிடும். கட்டை மாதிரி இருக்கும், வெந்துடும் நல்லா. இப்போ மொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.